வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம். ஆன்லைன்ல கவரிங் நகைகள் விற்பனை செய்வது எப்படி? பலருக்கு இந்த தொழிலை ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்கலாம். ஆனா எங்க வாங்குறது, எப்படி தரத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறது, எவ்வளவு லாபம் வைக்கிறது, வாடிக்கையாளர்களிடம் நம்ம எப்படி பேசுறது என்ற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு. இந்த வீடியோவை நீங்க முழுமையாக பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப நிலையிலிருந்து ஒரு வெற்றிகரமான ஆன்லைன் கவரிங் ஜுவல்லரி பிசினஸை எப்படி தொடங்குவது என்பதை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன் நம்ம கவரிங் வியாபாரம் பண்ணணும்? தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஆனால் பெண்களுக்கு புதியதாக நல்ல டிசைன் நகைகள் அணிய வேண்டுன்ற ஆசை குறையவே இல்லை. அதனால்தான் கவரிங் ஜுவல்லரிக்கு மிகப்பெரிய சந்தை உருவாகி உள்ளது. இந்த தொழிலை நீங்கள் வீட்டிலிருந்தே தொடங்கலாம். ஒரு மொபைல் போன், இணைய வசதி, சிறிய முதலீடு இருந்தாலே போதும். குறைந்த விலையில் தரமான நகைகள் எங்க கிடைக்கும்? இந்தியாவில் மொத்த விற்பனைக்கு பிரபலமான நகரங்கள் நிறைய இருக்கு. அதுல கோயம்புத்தூர்ல கவரிங் நகைக்கு மிகவும் பிரபலமான சந்தை இருக்கிறது. சென்னையில இருக்கு பாரிஸ் கார்னர்ல மொத்த விலையில் பல வகையான நகைகள் கிடைக்கும். மும்பையில சவாரி பசார்ல புதிய டிசைன்கள் அதிகமாக கிடைக்கும். டெல்லியில காரல் பாக்ஸ் மற்றும் சதார் பசார் குறைந்த விலையில் பல மாடல்கள் அங்க கிடைக்குது. சூரத் மற்றும் ராஜ்கோட்ல நவீன டிசைன்களில் நல்ல தரமான பொருட்கள் கிடைக்கும். இப்போது பல மொத்த விற்பனையாளர்கள் வாட்ஸ்அப் கேட்லாக் மற்றும் வெப்சைட் மூலமாகவும் விற்பனை செய்கிறார்கள். முதல் ஆர்டரை கொடுக்கும் முன்பு சாம்பிள் வாங்கி தரத்தை நம்ம சரி பார்த்துக்கணும். தரமான கவரிங் ஜுவல்லரி எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம கிட்ட நிறைய ஜுவல்லரி இருக்கு, அதுல எது தரமானது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பளபளப்பாக அழகாக இருக்கும் நகைகளை வாங்கி பின்னர் நம்ம ஏமாந்து விடக்கூடாது. அதனால இந்த விஷயத்துல நம்ம கண்டிப்பா கவனிக்கணும். ஒரே மாதிரி மஞ்சள் நிறமாக இருக்க வேண்டும். பளபளப்பு மிகவும் அதிகமாக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும். ஸ்டோன் கற்கள் அந்த நகையில தளராம இருக்கணும். கீழே கொட்டிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. விரலால மெதுவாக அழுத்தி நம்ம பார்க்கணும். வெயிட் ரொம்ப லேசா இருக்கக்கூடாது. நல்ல கொஞ்சம் வெயிட் அதிகமா இருந்தா தான் நல்ல பொருள் அப்படின்ற மாதிரி அர்த்தம். நம்ம செயினுக்கு லாக்கு, ஸ்க்ரூ, ஹூக்கு எல்லாமே நல்லா வேலை செய்தா, அது போடுறப்பவே உடச்சிக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். நம்ம போடுறப்பவே கீறுது, எனக்கு இங்க கீறிடுது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப கூர்மையான பகுதிகள்லாம் இருக்கக்கூடாது. நகைகள்ல சேர்க்கப்பட்ட இடங்கள்ல உடைப்புலாம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஆன்டி டார்னிஷ் காட்சிங் இருந்தால் நிறம் நீண்ட நாட்கள் இருக்கும். நிக்கல் ஃப்ரீ சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க நிக்கல் ஃப்ரீ பொருட்களுக்கு சிறந்தவை. நம்ம சப்ளையரை எப்படி தேர்வு செய்யணும்? சப்ளையர் நல்லவரா என்பதை தெரிந்து கொள்க. முதலில் ஃபர்ஸ்ட் சாம்பிள் வாங்குங்க. கஸ்டமர் ரிவ்யூ பாருங்க. வாட்ஸ்அப் மூலம் வீடியோ கேளுங்க. பேக்கேஜ் எப்படி இருக்கிறது என்று பாருங்க. ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி இருக்கிறதா என்று கேளுங்க. பல்க் ஆர்டர் கொடுக்கும் முன்பு சிறிய சிறிய ஆர்டர்களை கொடுங்க. ஆன்லைன்ல நம்ம எங்கெங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் பிஸ்னஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், டெலகிராம் சேனல், உங்க சொந்த வெப்சைட் மூலமாகவும் பண்ணலாம். இல்லைன்னா மார்க்கெட் பிளேஸ்கள், எல்லா இடங்களிலும் ஒரே பிராண்டை நீங்க பயன்படுத்தணும். ப்ராடக்ட் போட்டோ எப்படி இருக்க வேண்டும்? வெள்ளை பின்னணியில நல்ல வெளிச்சம், ஜூம் போட்டோ, வீடியோ, மாடல் போட்டோ, 360 டிகிரி வீடியோ கஸ்டமருக்கு தெளிவாக தெரிய வேணும். எப்படின்னா இது சாம்பிள் பாருங்க. ஃப்ரண்ட் வியூ, இந்த நகை ஃபுல்லாவே தெரியும். சைடு வியூ, பேக் வியூ, ஜூம் வியூ. இது மாடல் வியூ. இதுல பிரீமியம் குவாலிட்டி, உங்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்றத ஜூம் பண்ணி அழகா போட்டோ எடுத்து காமிச்சிருக்காங்க. 360 டிகிரி வியூ, நம்மளுடைய நகையை எல்லா டிகிரிலையும் காட்டுற மாதிரி இருக்கணும். விலையை நம்ம எப்படி வைக்கிறது? ஒரு உதாரணம் பார்க்கலாமா? சப்ளையர் நமக்கு கொடுக்கக்கூடிய விலை
250 ரூபாய். ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து 40 ரூபாய். பேக்கிங் வந்து 20 ரூபாய். ஆன்லைன் சார்ஜஸ் வந்து 30 ரூபாய். மொத்த செலவு 340. இதில் உங்கள் லாபம் சேர்க்க வேண்டும். பொதுவாக 30 முதல் 60% லாபம் வைக்கலாம். எக்ஸ்க்ளூசிவ் டிசைன் என்றால் அதை விட அதிகமாகவும் வைக்கலாம். வாடிக்கையாளர்கள் மீண்டும் வாங்க வேண்டும் என்றால் நியாயமான விலை மிகவும் முக்கியம். ஆஃபர்லாம் நம்ம எப்படி கொடுக்கலாம்? ஒரு பொருள் வாங்கினால் ஷிப்பிங் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா 2 வாங்கினால் 5% டிஸ்கவுண்ட், 3 வாங்கினால் 10% டிஸ்கவுண்ட், ஃபெஸ்டிவல் ஆஃபர், பர்த்டே கூப்பன், லாயல் கஸ்டமர் டிஸ்கவுண்ட், இது எல்லாமே நம்ம கொடுக்கலாம். கஸ்டமர்களிடம் எப்படி பேச வேண்டும்? இது ரொம்ப முக்கியமானது தான். விற்பனையில் பேசும் விதமே வெற்றியை தீர்மானிக்கும். உதாரணமாக எப்படி பேசணும்? வணக்கம் மேடம், எங்கள் பேஜுக்கு வரவேற்கின்றோம். இந்த டிசைன்கள் தற்போது மிகவும் அதிகமாக விற்பனையாகும் கலெக்ஷன். இதில் பிரீமியம் குவாலிட்டி பாலிஷ் பயன்படுத்தப்பட்டுள்ளது. நிறம் நீண்ட நாட்கள் இருக்கும். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தயங்காமல் கேளுங்கள். கஸ்டமர், இது நிறம் போய்விடுமா அப்படின்னு கேட்பாங்க. பதில் நீங்க என்ன சொல்லணும்னா, மேடம், இது கவரிங் ஜுவல்லரிக்கும் சரியான பராமரிப்பு அவசியம். பர்ஃப்யூமு, தண்ணீர், ரசாயன பொருட்கள் படாமல் வைத்திருந்தால் நீண்ட நாட்கள் அழகாக பயன்படுத்தலாம் அப்படின்றத சொல்லணும். மறுபடியும் கொஞ்சம் குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. மேடம், ஏற்கனவே மிகவும் நியாயமான விலையில் தான் கொடுக்கின்றோம். இருந்தாலும் நீங்கள் 2 அல்லது அதற்கு மேல் வாங்கினால் சிறப்பு தள்ளுபடி கொடுக்கின்றோம் அப்படின்னு சொல்லணும். கஸ்டமர், வேறு மாடல் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஆம் மேடம், உடனே புகைப்படங்களையும் வீடியோவையும் அனுப்புகிறேன் அப்படின்றத சொல்லலாம். கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்கணும்னா, மெசேஜுக்கு விரைவா நம்ம பதில் சொல்லணும். பாதுகாப்பான பேக்கிங் கொடுக்கணும். வேகமான டெலிவரி கொடுக்கணும். ஆர்டர் ட்ராக்கிங் இருக்கணும். சேல்ஸ் முடிந்த பிறகு ஃபாலோ பண்ணணும். இதுதான் ரிப்பீட் கஸ்டமர் உருவாக்கும். கவரிங் ஜுவல்லரி பராமரிக்கும் குறிப்புகள். இது கண்டிப்பா நம்ம ஜுவல்லரி வாங்குறவங்களுக்கு இதை நம்ம சொல்லி கொடுக்கறது நல்லது. ஏன்னா அப்பதான் அவங்க ஒழுங்கா பராமரிச்சு அந்த பொருளை வச்சுக்குவாங்க. இல்லைன்னா உடனே வீணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்டயே குறைகள் அதிகமாக கூறுவாங்க. அது மாதிரி குறை கூறாமல் இருக்கணும்னாக்கா நீங்கள் இதை ஜஸ்ட்டு ஒரு மெசேஜை ஒரு பிட்டு பேப்பரில் பிரிண்ட் பண்ணி கூட அவங்க கிட்ட கொடுத்துடலாம். இல்லை நீங்கள் வாயால் சொல்லியும் கொடுக்கலாம். தண்ணீரில் நனைக்கக்கூடாது. பர்ஃப்யூம்லாம் அடித்த பிறகு தான் நீங்கள் இந்த நகையை அணியணும். பயன்படுத்திய பிறகு மென்மையான துணியால் துடைக்கணும். காற்று புகாத ஒரு டைட்டான பாக்ஸில் வைக்கணும். ஒவ்வொரு நகையும் நீங்க தனித்தனியா வச்சிங்கன்னா ஸ்கிராச்சஸ்லாம் வராது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சொல்லணும். வெற்றி பெற வேண்டிய ரகசியம்: தரம், நம்பிக்கை, நேர்மை, விரைவான பதில், நல்ல பேக்கேஜிங், சிறந்த கஸ்டமர் சர்வீஸ். இந்த 6 விஷயங்களையும் கடைபிடித்தால் உங்கள் ஆன்லைன் கவரிங் ஜுவல்லரி பிஸ்னஸ் தொடர்ந்து வளர வாய்ப்புகள் அதிகம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இதே போன்ற பிசினஸ் டிப்ஸ், ஆன்லைன் செல்லிங் ஐடியாஸ் மற்றும் ஹோல்சேல் தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் கலைச்செல்வி.